லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நாம மட்டும் இங்க நின்னுட்டு இருக்கோம், ராஜேஸ்வரி அம்மாவை மட்டும் அங்க சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. என்னமா நியாயம் இது? அட சும்மா இருடி. காரணம் இல்லாம அந்த அம்மாவை கொண்டு வந்து நாங்க உட்கார வைப்பனா? இப்ப இவங்க ஆடுற ஆட்டத்துல அந்த ராஜேஸ்வரி அம்மாவோட மானம்லாம் எப்படி ஆட்டம் காண போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜகாளியம்மன் கோவிலுக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். வருஷா வருஷம் தீபாவளி நெருக்கத்தில் நம்ம ஊர்ல புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் போட்டி வச்சு அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கறது நம்மளோட வழக்கம். அந்த வகையில இந்த வருஷம் நம்ம ஊர்ல இருந்து 7 ஜோடிகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதுலயும் நம்ம சுந்தரமூர்த்தியோட 2 பொண்ணுங்களுக்கும் பணக்கார வீட்டுல சம்மந்தம் அமைஞ்சிருக்கு. அவங்களோட மாமியார், அதாவது நம்ம சுந்தரமூர்த்தியோட சம்பந்தி ராஜேஸ்வரி அம்மா நம்ம கோவில் திருவிழாக்காக பெரிய உதவி செய்யறதா வாக்கு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கோயில் நிர்வாக சார்பாக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அடுத்து நம்ம கோயில நடக்க போற சிலம்பம் போட்டியையும் அவங்க கையால தொடங்கி வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். முதலாவதாக நம்ம கோவிந்தனின் மகன் சின்னாவும் முனியன் மகன் வினோத்தும் சிலம்பம் அடிக்க உள்ளார்கள். ராஜேஸ்வரி அம்மா, நீங்க வந்து இந்த சிலம்பாட்ட போட்டி ஆரம்பிச்சு வைங்க. வாங்க. இப்பொழுது நடந்து முடிந்த சிலம்பாட்டம் போட்டியில் கோவிந்தன் மகன் சின்னா வினோத்தை வென்று வெற்றி பெற்றிருக்கிறார். இப்பொழுது முந்தைய போட்டியில் வெற்றி பெற்ற சின்னாவுக்கும் பாண்டிக்கும் போட்டி நடைபெற உள்ளது. போட்டியில் வெற்றி பெற்ற சின்னாவே இந்த போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்பொழுது 2 போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சின்னாவிடம் மோத செந்தில் வந்துள்ளார். இருவருக்கும் சிலம்பம் போட்டி ஆரம்பிக்க போகிறது.
இப்பொழுது சின்னாவிடம் ஒரே நேரத்தில் 2 வீரர்கள் மோதப் போகிறார்கள். நடந்த போட்டியில் 5 வீரர்களை வீழ்த்தி வழக்கம் போலவே நமது சின்னா வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு விழாக்குழு சார்பாகவும் கோயில் நிர்வாக சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நடந்து முடிந்த சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்றிருக்கும் சின்னாவுக்கு பரிசு கொடுப்பதற்காக நமது சுந்தரமூர்த்தியின் மருமகன் ராஜேஸ்வரி அவர்களின் மகனை அன்புடன் அழைக்கிறோம். மாப்பிள உங்களை தான் கூப்பிடுறாங்க, போங்க. என்னையா? ஆமா மாப்பிள, சொன்னாங்கல்ல, போங்க. அம்மா சொல்றாங்கல்ல, போங்க. கார்த்திக், இப்பொழுது நமது கார்த்திக் வெற்றி பெற்ற சின்னாவுக்கு மாலை அணிவார். இந்த வெற்றி கோப்பையும் வழங்குவார். ஒரு நிமிஷம். நான் ஜெயிச்சிருக்கேன். அதுவும் 5 பேரை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்கேன். எனக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும்னா முதல்ல தகுதி இருக்கணும். சும்மா படிச்சு முடிச்சுட்டு பவுசா ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டா இவர் பெரிய ஆளா? சட்டை கசங்காம வேலை செய்யற உனக்கெல்லாம் சண்டையை பத்தி என்ன தெரியும்? அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வந்து நிக்கிறேன். இங்க பாரு, இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் பிரச்சனையெல்லாம் பண்ணல, என் நியாயத்தை தான் சொல்றேன். என்னால இவர் கையால எல்லாம் பரிசெல்லாம் வாங்க முடியாது. வேணும்னா என் கூட சிலம்பம் ஆட சொல்லுங்க. என்கிட்ட மோதி ஜெயிக்கிறானான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இவன் கையால பரிசு வாங்குறத பத்தி யோசிக்கிறேன். என்ன பாக்குற? வரியா சிலம்பம் சுத்த? இதோ பாரு, எனக்கு இந்த சிலம்பம் சுத்தலாம் தெரியாது. உனக்கு பயம்னு சொல்லு, சும்மா தெரியாதுன்னு மழுப்புற. நான் எதுக்கு தேவையில்லாம பயப்படணும்? அப்போ வா, வந்து என் கூட சண்டை போடு. நீ அதுக்கு தயங்குறன்னா பயப்படுறேன்னு தானே அர்த்தம். நானும் இத்தனை வருஷமா சிலம்பம் சுத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒருத்தன் கூட என்னை ஜெயிச்சதே இல்லை. சரி, உள்ளூர்காரன் தான் ஜெயிக்க மாட்டான்னு வெளியூர்காரன் உன்னை கூப்பிட்டா நீ போட்டிக்கு வர்றதுக்கு பயப்படுற? என் கூட போட்டி போட உங்க யாருக்குமே தில்லு இல்லையா? இந்த கூட்டத்துல வேற யாருக்காவது என் கூட போட்டி போட தைரியம் இருக்கா? உன் கூட போட்டி போட நான் வரேன். வானதி, நான் பாத்துக்கிறேன். என்ன பாப்பா, இது என்ன கட்ட உருட்டுற போட்டின்னு நினைச்சியா?
கம்பு சுத்துற போட்டி. சும்மா தமாஸ் பண்ணாம கூட்டத்துல போய் ஓரமா நில்லு. இது கம்பு சுத்துற போட்டின்னு எனக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். வானதி, என்ன பேசிட்டு இருக்க நீ? டோன்ட் ரிஸ்க் யுவர் செல்ஃப். என்ன சொல்றாரு இங்கிலீஷ்ல உன் வீட்டுக்காரரு? நீ தோத்துருவ, சண்டைக்கு போகாதன்னு சொல்றாரா? அவர் அப்படிலாம் எதுவும் சொல்லல. வீணா எதுக்கு ஒரு பொண்ணு கிட்ட தோத்து போயிட்டங்கிற பேரு உனக்கு வர வேண்டான்னு சொல்றாரு. ஓ, அப்ப நான் உன்கிட்ட தோத்துருவேன்னு சொல்றாரா? இல்ல, நான் ஜெயிச்சிடுவேன்னு சொல்றாரு. சரி, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் மோதி பாத்துருவோம். வா, நான் ரெடி. நானும் ரெடி. வானதி, நீ இப்ப சிலம்பு சுத்த போறியா? நீங்க ஒரு 10 நிமிஷம் பொறுமையா இருங்க. அவரு உங்ககிட்ட கேள்வி எல்லாம் கேட்டார்ல, அதுக்கு நான் பதில் சொல்றேன். யாரும் சற்றும் எதிர்பாராத விதமாக இந்த போட்டி நடைபெறவிருக்கிறது. 5 போட்டியில் வெற்றி பெற்ற நமது சின்னாவிடம் நமது சுந்தரமூர்த்தியின் மகளுமான ராஜேஸ்வரியின் மருமகளுமான வானதி இப்போது சிலம்பம் சுத்த உள்ளார்கள். போட்டி ஆரம்பமாக போகிறது. என்னடி இவ? அந்த ஆளு இப்பதான் கண்ணுக்கு முன்னாடி 5 பேரை அடிச்சு வெளியே தள்ளி விட்டுருக்கான். இவ என்னடான்னா குச்சியை தூக்கிட்டு பயம் இல்லாம முன்னாடி போய் நிக்கிறா. இன்னைக்கு இவளோட மண்டைய உடைச்சு தள்ள போறான் பறவை. அட விடுமா, அடிபட்டு சாகட்டும், நமக்கு என்னாச்சு? அங்கிள், அங்க வானதி சிலம்பு சுத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் அதை ரசிச்சு பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா தான் இருக்கு மாப்பிள்ள. அப்ப போய் வானதி கிட்ட பேசி அவளை கூட்டிட்டு வந்துருங்க. மாப்பிள்ள, நான் பயமா இருக்குன்னு சொன்னனே, அது என் மக வானதியை நினைச்சு இல்ல, வானதி எதுக்குறானே அவனை நினைச்சு. மாப்பிள்ள, வானதியை நீங்க கரண்டி பிடிச்சுதானே பார்த்திருக்கீங்க. அவ கம்பு சுத்தி பார்த்தது இல்லையே. இப்ப பொறுமையா பாருங்க வானதியோட விளையாட்ட. அவ சிலம்பத்துல டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் மாப்பிள்ள. அம்மா பாத்து. வானதி, வானதி,
சூப்பர் அண்ணி, சான்ஸே இல்ல. என்ன ஸ்பீடு! அண்ணி, வீட்டுக்குள்ள பார்த்த வானதி அண்ணியா இது? மிராக்கல் அண்ணி. என் மருமக ஒரு சிலம்பாட்ட வீராங்கனன்றதுல எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அம்மா, இதெல்லாம் ஏமா நீ முன்னாடியே சொல்லல? வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் பா. என்ன சொல்றதுன்னே தெரியல. சூப்பர். சும்மா சொல்லக்கூடாது. நம்ம வானதி கம்பெடுத்து சுத்தின வேகத்துல காத்து கூட உள்ள நுழைஞ்சிருக்காது. இப்போது நமது வெற்றி மங்கைக்கு வெற்றி கோப்பையை கொடுக்க மங்கையின் மணவாளன் கார்த்தியை அன்போடு அழைக்கிறோம். தம்பி, உங்க கையாலேயே அவங்களுக்கு மாலையை போட்டு வெற்றி கோப்பையை கொடுத்துருங்க. இந்தாங்க, போடுங்க. ஆர்த்தி, என்னடி இவ? அந்த ஆள்கிட்ட தோத்து போய் மண்டை உடப்பட்டு வருவான்னு நினைச்சா ஜெயிச்சு கப்போட வந்து நிக்கிறாளே. சும்மாவே ராஜேஸ்வரியை கையில பிடிக்க முடியாது. இந்த கார்த்திக் வேற இவளை பாராட்டி மாலை போட்டு போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு. என்னங்க? இந்தாங்க. இதையே எனக்கு கொடுக்குற? முதல்ல இத புடிங்க சொல்றேன். நியாயப்படி இது உங்களுக்கு சேர வேண்டிய கப்பு தான். எனக்கா? ஆமாங்க. இந்த கப்பா என் கைக்கு எப்படி வந்துச்சு? நான் சிலம்பத்துல ஜெயிச்சதால வந்துச்சு. ஆனா நான் சிலம்பத்துல கலந்துகிட்டதே உங்களுக்காக தானே. அப்படின்னா நான் போட்டியில கலந்துக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நீ சிலம்பு சுத்தினதை நினைச்சா நீ சிலம்பத்துல டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல? அதை சொல்லிக்கிறதுக்கான சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையில வரவே இல்லைங்க. வானதி, அம்மா என்ன கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்ள, என்னங்க வானதி ஜெயிச்ச கப்ப வச்சுக்கிட்டு நீங்க இவ்ளோ ரசிச்சிட்டு இருக்கீங்க? என்னமோ நீங்களே ஜெயிச்ச மாதிரி பாக்குறீங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது வானதி ஜெயிச்சதுதான், அதனால என்ன? அதனால ஒண்ணும் இல்லைங்க. இருந்தாலும் சிலம்ப போட்டியில நீங்க கலந்துகிட்டு இந்த கப்ப ஜெயிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன இரிட்டேட் பண்ணாம மரியாதையா போயிடுங்க. இரிட்டேட்னா கோவப்படுத்தாம போக சொல்றீங்களா? என்ன இருந்தாலும் நீங்க சிலம்ப போட்டியில கலந்துருக்கலாங்க. வாடி, மாப்பிள்ள கோவமா இருக்காரு, நீங்க கப்ப ரசிங்க மாப்பிள்ள. வாடி.